சினிவினஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ. இன்னைக்கு இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க 1984 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி பிறந்தாங்க. இவங்க இயற்பெயர் டயானா மரியா குரியன். பெண்களை மையமா வச்சிருக்கிற கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுனால 2010 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க. தென்னிந்திய திரைப்பட நடிகையான நயன்தாரா 2003 மனசினக்காரே அப்படின்ற படத்தின் மூலமா மலையாளத்துல அறிமுகமானாங்க. ஐயா என்ற படத்தின் மூலமா 2005 தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. 2006 லட்சுமின்ற படத்தின் மூலமா தெலுங்குலையும் அறிமுகமானாங்க. 2011ஆம் ஆண்டு புராண கதையான ஸ்ரீராமராஜம் என்ற படத்துல சீதா தேவி கேரக்டரை ஏற்று நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் அவார்டு தெலுங்குலையும், சிறந்த நடிகைக்கான நந்தி விருதும் வாங்கினாங்க. 2013 காமெடி ரொமான்ஸ் படமான ராஜாராணி படத்திலையும், 2015 ஆக்ஷன் காமெடி படமான நானும் ரவுடிதான்ங்கிற படத்திலையும், 2017 அரசியல் சமூகம் கலந்த அறம் என்ற படங்களையும் நடிச்சு சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் அவார்டை வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் மற்றும் தமிழ்நாடு மாநில திரைப்பட அவார்டும் வாங்கினாங்க. 2016 புதிய நியமம் என்ற படத்துக்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் அவார்டு மலையாளத்துல வாங்கினாங்க. 2014 அனாமிகா, 2015 மாயா, 2017 டோரா மற்றும் அறம், 2018 கோலமாவு கோகிலா போன்ற படங்கள் மூலமா தென்னிந்திய சினிமாவில தன்னை ஒரு முன்னணி நடிகையா நிலைநிறுத்திட்டாங்க. 2019 ஐரா, 2020 மூக்குத்தி அம்மன், 2021 நெற்றிக்கண், 2023 அன்னபூரணி என்ற படங்களும் இதுல அடங்கும். 2005 சந்திரமுகி மற்றும் கஜினி, 2007 பில்லா, 2008 யாரடி நீ மோகினி, 2010 பாடிகார்டு, 2015 தனி ஒருவன், 2016 காஸ்மோரா மற்றும் விஸ்வாசம் போன்ற படங்கள் எல்லாம் உங்களுக்கு குறிப்பிட்ட படமா அமைஞ்சது. 2019 பிகில் சைரா நரசிம்மா ரெட்டி, 2020 தர்பார், 2021 அண்ணாத்த, 2022 காட்ஃபாதர் என்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. 2023 ஜவான் என்ற படத்து மூலமா இந்தியிலும் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. இந்த படம் அவங்களுக்கு ஒரு அதிக வசூல் கொடுத்த படமா இருந்துச்சு. நயன்தாரா அவர்கள் நடிப்பு மட்டும் இல்லாம நயன் ஸ்கின் கேரோட கோஃபவுண்டராகவும் ஃபெமினைனோட கோஃபவுண்டராகவும் இருக்காங்க. ரவுடி பிக்சர் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்திட்டு வராங்க. நயன்தாரா அவர்கள் விக்னேஷ் சிவன் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தையும் இருக்கு. இது போல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா சினிவினஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிவினஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.